செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் திருடர்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ந்து திருடர்கள் உலா வரும் காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மேலமையூர், வல்லம், தென்மேல்பாக்கம், மஞ்சூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக திருடர்கள் வருவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. கடந்த மாதம் மேலமையூர் பகுதியில வீட்டின் பூட்டை உடைத்து 24 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அதே போல மேலமையூர் சக்தி நகர் பகுதியில ஒரு வீட்டை பூட்டை உடைத்து கொலை முயற்சியும் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு முன்பு பட்டப்பகல்ல மூதாட்டி ஒருவரிடம் 5 சவரன் தங்கச்சங்கிலி என்பது பறிக்கப்பட்டது. அதே போல மேலமையூர் பகுதியில குறிஞ்சி தெருவில் ஆசிரியர் ஒருவர் வீட்டில் 10 சவரன் தங்க நகையும், கஸ்டம் அலுவலகத்துல வேலை செய்ய நபர்களின் வீட்டில 25 சவரன் தங்க நகையும் என கடந்த 3 மாதத்தில் மட்டும் 60 சவரத்திற்கும் மேற்பட்ட நகைகள் இந்த பகுதியில திருடு போயிருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்துல புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் இரவு நேரத்துல போலீசார் ரோந்து பணியை முற்றிலுமாக மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இரவு நேரங்களில் அச்சுறுத்தும் வகையில முகமுடி அணிந்து வரும் திருடர்களால் இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக ஒரு பயங்கர பீதியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இரவு நேரங்களில் போலீசார் கடுமையான ரோந்து பணிகளை ஈடுபட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.